முதல்ல பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில் வேலை, டீச்சர். ரயில் வேலை. உங்க சம்பளம் எவ்வளவு? 1.25 ரூபா. உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ஏன் 1.5 லட்சம் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? சார் காசு வந்து 3 அது இது பிரிவிலேஜ் சார். எம்ப்ளாயி கொடுக்குற பிரிவிலேஜ். இது ஏன் பிரிவிலேஜ் சார்? நீங்க என்ன பிச்சை போடுறீங்களா? ஏன் பிரிவிலேஜ் கொடுக்குறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன கேட்கிறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீ, வீடு அவைலபிள் இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேரு பிரிவிலேஜ். ஆனா இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும் உங்களுக்கு அப்படின்னா மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். என்ன சொல்லி திட்டுவீர்கள் சண்டையின் போது? மைதா மாவு திட்டு. இதுக்கு நீங்க அந்த அதெல்லாம் சொல்லியே திட்டிருக்கலாம். என்ன சொல்லி திட்டுவீங்க? கோபப்பட்டு உள்ள போயிடுவாங்க, அடுப்படிக்குள்ள போயிட்டு முன்னு அது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, அவங்களுக்குள்ளே உள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ அந்த முன்னு தான் நமக்கு வந்து எரிச்சலை கொடுக்கும். சோ கிட்ட போய் திட்டலான்னு வரும், திட்டுனா இன்னும் கொஞ்சம் அந்த முன்னு வந்து பெருசாகி இதாயிடுமோன்ட்டு இந்த பொண்ணுங்களே இப்படிதான்டா, இந்த பொண்டாட்டியே இப்படிதாண்டான்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறது. காலையில வேலைக்கு போறா, எல்லா காயும் அவ நறுக்குவா, நான் குழம்பு தாளிப்பேன், வாசல் பெருக்கி போன வைப்பா, எல்லா வேலை அவதான். நானும் கூட மாட எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்களும் உங்க மருமகளும் நல்லா ஒத்துமையா இருக்கீங்க இல்லையா? இல்ல சார்,